வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஜூலை 18 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துட்டு வெளில போகும் பொழுது திடீர்னு அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவரை பார்க்குறாங்க. அவரு ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறாரு. அவரை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. இவன் என்ன இங்க நடந்து வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ காரை விட்டு இறங்கி டேய் அப்படின்னு சொல்ல, மகேஷ் ஹீரோவை பார்த்ததோட தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த மகேஷை துரத்துறாங்க. அப்ப அந்த மகேஷ் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து போகும் பொழுது அங்கே டக்குன்னு ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோவில் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இதை பார்த்ததும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, மறுபடியும் இவனுக்கு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ஓடி போய் அந்த மகேஷை தூக்கி நேராக ஹாஸ்பிட்டல் கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அந்த மகேஷை அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோ டாக்டரை பார்த்து, சார் இவர் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு போயிட்டாரு, இங்கே தான் இவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, ஆமாம் தம்பி, எனக்கு தெரியும். இவர் எப்படி தப்பிச்சு போனாரு, இவருக்கு கான்சியஸ் வந்துச்சா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கான்சியஸ் வந்திருக்குது, ஆனால் இவர் கொஞ்ச நாள் வெளியிலே இருந்திருக்காரு. இப்போ என்ன பார்த்ததும் தப்பிச்சு ஓடும் பொழுது ஒரு ஆட்டோவில் இவர் விபத்தாகிட்டாரு. இது கேட்டதும் டாக்டர் சொல்கிறாங்க, சரி ஓகே, நான் என்னன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு அந்த மகேஷுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ டாக்டர் வெளியில் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மறுபடியும் அவர் ஹோமாவுக்கு போயிட்டாரு. இவ்வளோ நாள் இவர் வெளியில் இருந்தார் அப்படிங்கிறத என்னால் கொஞ்சம் கூட நம்பவே முடியலை. ஸோ இதுக்கப்புறம் இவரை கொஞ்சம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும். இவர் எதுக்கோ பயப்படுறாரு, எதுக்காக பயப்படுறாருன்னு தெரியல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் இவர் கண்மொழிக்கும் பொழுது தயவு செஞ்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்க, இவரால் ஒரு முக்கியமான விஷயம் ஆக வேண்டியது இருக்குது, இவர் ரொம்ப பெரிய பொய்யை சொல்லியிருக்காரு, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு. இது கேட்டதும் டாக்டர் சொல்கிறாங்க, சரிங்க சார், இவர் கண்முழிச்சா உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததும் சகல நேராக ஹீரோ கிட்ட, என்னாச்சு சகல, உங்கள் முகமே சரியில்லை. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, வாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மாடிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை அந்த சந்திரா கவனிக்கிறாங்க. 2 பேரும் தனியாக போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அப்படின்ட்டு அந்த சந்திரா ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. மாடிக்கு போனதும் சகலை கேட்குறாரு, என்னாச்சு சகலை, ஏதாவது பிரச்சனையா? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அந்த மகேஷ் இருக்கான்னு, அவனை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது கேட்டதும் சகலை சொல்கிறாரு, எங்கே தான் இருந்தான் அவன்? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நான் எதேச்சியாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வரும் பொழுது அவன் ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்தேன். பார்த்ததும் அவனை டக்குன்னு பிடிச்சிட்டேன். அவனை பிடிக்க போகும் பொழுது அவனுக்கு திடீர்னு விபத்தாகிட்டு, அதனால அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்கேன். அவனுக்கு போய் ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப சகல கேட்கிறாரு, சரி அவன் இப்ப கண்முழிச்சிட்டானா இல்லையா? அப்ப ஹீரோ சொல்றாரு, அவன் இன்னும் கண்முழிக்கல, அதுதான் ரொம்ப பெரிய விஷயமே. ஏன்னா அவன் கண்முழிச்சாதான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி போலீஸ் கிட்ட சொல்லுவான். இல்லைன்னா அவன் இப்படி ஹோமாவில இருக்கிறத பார்த்துட்டு அத்தை தான் அவனை ஏதாவது பண்ணிட்டாங்க அப்படின்னு அத்தைய கைது பண்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு. இது எல்லாம் அந்த சந்திரா கேட்டதும் வில்லி கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, நம்ம நினைச்ச விஷயம் நடக்க போகுது, அதுவும் இந்த மகேஷ் மூலமா. இந்த மாயா கிட்ட போயிட்டு இவன் தான் அந்த மகேஷை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு சொன்னா அப்புறம் அந்த அதிகாரிங்க நேரா இவனை கைது பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க. இது நமக்கு சாதகமான ஒரு விஷயம் தானே, இப்பவே நம்ம போயிட்டு நேரடியா பார்க்கணும் அப்படின்ட்டு வில்லி நினைக்கிறாங்க. வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி இப்போதைக்கு அவனை போய் பார்க்கணும், சரி வாங்க அப்படின்னு சொன்னதும் உடனே சகலையும் சரி வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. எதுக்காக கிளம்புறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த மகேஷ் கண் முழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்க 2 பேரும் சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப அங்க மகேஷ் கண் முழிச்சு, சார் நான் எங்க இருக்கேன், மறுபடியும் இங்க எப்படி சார் வந்தேன், என்னை யாரு கொண்டாந்து அட்மிட் பண்ணது அப்படின்னு சொல்ல, அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க தம்பி, நீங்க இப்ப ரொம்ப சிவியரான கண்டிஷன்ல இருக்கீங்க. இந்த டயத்துல நீங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கவே கூடாது, அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, சார் என் மாயாவை நான் பார்க்கணும் சார், தயவு செஞ்சு என் மாயாவை இங்க வர சொல்லுங்க சார். அப்ப டாக்டர் சொல்றாங்க, தம்பி நீங்க சொல்ற மாதிரி நான் யாருக்கும் ஃபோன் பண்ண முடியாது, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு. ஆனா அவர் சொல்றாரு, இல்ல சார், என் உயிருக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு சார்,
நான் வந்துட்டு எப்படியாவது தப்பிக்கணும் சார். தயவு செஞ்சு வந்துட்டு என்னை வந்து விட்டுருங்க சார். நான் வந்து வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொன்னதும், அதுக்கு அவரு சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு உடம்பு சரியானா மட்டும்தான் உங்களை வந்துட்டு நாங்க விட முடியும். அது வரைக்கும் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு. அப்ப அதுலயே அந்த பதட்டத்திலேயே அவர் வந்து டக்குன்னு மறுபடியும் வந்து மயங்கிடுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோவும் அந்த சகலையும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு நேரா டாக்டரை பார்த்து, சார் என்னாச்சு சார், அவன் கண் முழிச்சிட்டானா அப்படின்னு சொல்ல, அப்ப டாக்டர் சொல்றாங்க, தம்பி அவன் இப்பதான் தம்பி கண் முழிச்சான், ஆனா திடீர்னு டக்குன்னு மயக்கம் போட்டுட்டான். அவன் மயக்கம் போடுவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம சகல சொல்றாரு, ச்சே என்ன இது கடைசி நேரத்துல இப்படி ஆகிருச்சு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இதே மாதிரிதான் 2 3 டைம் இவன் கான்சியஸ்க்கு வந்து அப்புறம் மயக்கம் போட்டுறான். இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதுக்கு சகல சொல்றாரு, இங்க பாருங்க சகல, இது மட்டும் இல்ல, இன்னொரு பிரச்சனையும் ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஹீரோ கேக்குறாரு, என்ன பிரச்சனை? அப்ப அவர் சொல்றாரு, துர்காவுக்கு வீட்ல அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ண போறாங்க. ஆனா இந்த டயத்துல துர்கா அந்த நவீன் கூட ரொம்ப க்ளோஸா இருக்கா. என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இத பத்தி எனக்கு தெரியும். அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு சொன்னதும், இதை கேட்டதும் அவரு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன தம்பி சொல்றீங்க? அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா, அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிட்டு, அதையும் எப்படியாவது சமாளிச்சு அத்தைக்கிட்ட சொல்லணும். என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியல அப்படின்னு. அதுக்கு சகல சொல்றாரு, என்ன சகல, உங்களுக்கு அடுத்தடுத்து இவ்வளவு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? அதுக்கு ஹீரோ சொல்றாரு, எப்படியாவது தப்பிக்கணும் தான், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதே நேரம் அந்த வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த மாயாவை வீட்டுல போய் பாக்குறாங்க. அதே நேரம் நம்ம சிவனாண்டியும் வந்துடுறாரு அந்த இடத்துக்கு. அப்ப அவர் கேக்குறாரு, ஏமா உடனே இங்க வர சொன்ன? அதுக்கு வில்லி சொல்றாங்க, எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம்தான். இந்த வாட்டி நமக்கு சூப்பரான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுக்கு அவர் கேக்குறாரு, என்ன வாய்ப்பு? அதுக்கு அந்த வில்லி சொல்றாங்க, என்னங்க, ஒண்ணு நம்ம எதிரி ஒருத்தனை கைது பண்ற மாதிரி இருக்கும், இல்லைன்னா என் அக்காவை கைது பண்ற மாதிரி இருக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்னு. அதுக்கு வில்லன் கேக்குறாரு, என்ன சொல்ற? அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, அந்த மகேஷ் இருக்கான, அவனை இத்தனை நாளும் பிடிச்சு வச்சிருக்கிறது வேற யாரும் இல்ல, அந்த டிரைவர் பையன் ராஜா தான் பிடிச்சு வச்சிருக்கான். இது கேட்டதும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சிவனாண்டி. சரி, உடனே அந்த மாயா வந்ததோட அவகிட்ட விஷயத்த சொல்லு. இது கேட்டதும் அந்த வில்லியும், ஆமாங்க, அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. அதே நேரம் அந்த இடத்துக்கு மாயா வராங்க. வந்துட்டு, என்னக்கா என்ன உடனே கூப்பிட்டீங்களே, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ வந்து மகேஷை எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எவ்வளவு போராடின. இப்ப மகேஷ் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். இது கேட்டதோட மாயாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அக்கா, இப்ப அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அக்கா, நான் சீக்கிரம் அவரை போய் பார்க்கணும். அவர் மேல நான் அவ்வளவு உயிரா இருக்கேன். அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க அக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் மாயா சொல்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க அக்கா அப்படின்னு. அப்பதான் அந்த வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இத்தனை நாளும் நீ சந்தேகப்பட்டது சரி. அந்த நம்ம வில்ல இருக்கான் பாரு ராஜா, அவன் தான் கடத்தி வச்சிருப்பான் அப்படின்னு நீ சந்தேகப்பட்டியல்ல, அதே மாதிரி அந்த என் அக்கா தான் கடத்தி வச்சிருப்பா அப்படின்னு நீ சந்தேகப்பட்டியல்ல, அவங்க 2 பேரும் தான் உன் மகேஷை இப்ப பிடிச்சு வச்சிருக்காங்க. அந்த மகேஷுக்கு ஏதோ செமையா வந்து அடிபட்டிருக்கும் போல, அவனை இப்ப ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க. நீ மட்டும் அதிகாரிங்களை கூட்டிட்டு போயிட்டா கண்டிப்பா உன் புருஷனை நீ காப்பாத்தலாம். இதை கேட்டதும் மாயா சொல்றாங்க, அக்கா எனக்கு நீங்க ரொம்ப உதவி பண்ணிருக்கீங்க. இப்பவே நான் அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு அந்த ஈஸ்வரியோட வீட்டுக்கு போறேன். அங்க போயிட்டு அவளை ஒரு வழி ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவங்க போனதும் சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா, சூப்பரான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மாயா சரியான கோவத்துல போறா. கண்டிப்பா போன உடனே அந்த அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு நேரா அந்த ஈஸ்வரியோட வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரிய சும்மா 4 கேள்வி கேட்க போறா. இதனால ஈஸ்வரி அவமானப்பட போறா. அதிகாரிகளும் அந்த ஈஸ்வரிய கைது பண்ண போறாங்க. இதை கேட்டதும் நம்ம வில்லி சொல்றாங்க, ஆமாங்க, இதுக்கு தானே நம்ம இத்தனை நாளும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தோம், நடக்கட்டும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அந்த மாயா வந்து நேரா அதிகாரியை போய் பாக்குறாங்க. பார்த்து, இங்க பாருங்க சார், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? அந்த ஈஸ்வரி வீட்டில தான் என் புருஷனை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நான் அப்பவே சொன்னேன்ல. ஆனா நீங்க கொஞ்சமாவது கேட்டீங்களா? இப்ப அந்த வீட்டுல உள்ள ஒருத்தன் தான் என் மகேஷை கடத்தி வச்சிருக்காங்க. அவன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், வாங்க சார் அப்படின்னு சொன்னதோட நேரா அந்த அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க போயிட்டு டாக்டரை பாக்குறாங்க. டாக்டர் சொல்றாரு, யார் நீங்க அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்களும் அந்த
டிரைவர் ராஜாவோட ஆளு அப்படிங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். என் மகேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு தப்பிச்சிடலாம், இல்லைன்னா உங்களையும் சேர்த்து கைது பண்ற மாதிரி வரும். இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க சொல்ற மகேஷ் இங்கே தான் அட்மிட் ஆகியிருக்காரு, அவங்கள வேணா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்க நேரடியா போய் மகேஷை பார்க்குறாங்க. அவரை பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, மகேஷ் என்னாச்சு மகேஷ் உனக்கு, எந்திரி மகேஷ் அப்படின்னு. அப்ப டாக்டர் சொல்றாரு, இங்க பாருமா, அவர் இப்ப அன்கான்சியஸா இருக்காரு, அவருக்கு எப்போ கான்சியஸ் வரும் அப்படின்னு தெரியாது. அப்ப மாயா சொல்றாங்க, இவரை கொண்டாந்து அட்மிட் பண்ணது யாரு? அப்ப டாக்டர் சொல்றாங்க, அவர் பேரு ராஜா, ஈஸ்வரியோட மருமகன் அப்படின்னு. இதை கேட்டதும் மாயா வந்துட்டு அதிகாரிங்களை பார்த்து, பாத்தீங்களா சார், மகேஷை அடிச்சு கொண்டாந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவனை விடக்கூடாது, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டாக்டரை பார்த்து, இங்க பாருங்க, இவர் உங்க கஸ்டடியில தான் இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இவர் மறுபடியும் காணாம போனாரு அப்படின்னா கண்டிப்பா உங்க மேல ரொம்ப கடுமையான ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அதிகாரிங்க கிட்ட, வாங்க சார், அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அந்த ஈஸ்வரி சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட மாயா வந்துட்டு, ஏ சாமுண்டீஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா என் பேரை சொல்லி கூப்பிடுவ அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு மாயா சொல்றாங்க, உனக்கெல்லாம் என்ன மரியாதை, எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்க, என் மகேச இத்தனை நாளும் அடிச்சு கடத்தி வச்சிருந்திருக்க, உன்னை கைது பண்றதுக்காக தாண்டி நான் அதிகாரிங்களை கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் அப்ப ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க, அப்படியெல்லாம் இங்க எதுவும் நடக்கவே இல்லையே. அதுக்கு அந்த மாயா சொல்றாங்க, என்ன உன் மாமியால காப்பாத்தணும் அப்படின்னு நடுவுல வந்து நிக்கிறியா சார், இது எல்லாத்துக்கும் மூல காரணமே இவன், இவளோட மருமகன் இவன் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை கை காமிக்கிறாங்க. அப்ப அதிகாரி சொல்றாங்க, என்ன சார், அன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் விசாரிச்ச போது அவனை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னீங்க, ஆனா நீங்க தான் கொண்டு போய் அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் கூட எங்களுக்கு இருக்கு, இன்னைக்கு அவர் அவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்காருன்னா அதுக்கு நீங்க தான் காரணம், அதனால உங்களை நான் கைது பண்றோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப ரேவதி அந்த இடத்துல வந்துட்டு, சார், இவங்க சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க நம்பாதீங்க சார், இவங்க இப்பேற்பட்ட ஃப்ராட் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் சார் தெரியும், இது மாதிரி இவங்களும் அவங்க கொழுந்தனும் தவறான தொடர்புல இருந்துகிட்டு என்னைய வந்துட்டு அவங்க கொழுந்தனுக்கு கட்டி வச்சு சொத்துக்காக எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ண பார்த்தாங்க சார், அதனாலதான் எங்க அம்மா கோவத்துல அப்படி பண்ணிருப்பாங்க, மத்தபடி அவங்க மேல எந்த தப்பும் இல்லை சார், தயவு செஞ்சு சொல்றது கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, இங்க பாருமா, இது மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்க முன்னாடியே கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா நீங்க இந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிருக்க முடியும், ஆனா நீங்க கம்ப்ளைண்ட் எதுவுமே கொடுக்கல, இப்ப இவங்க வந்துட்டு அவங்க கொழுந்தனை காணும்னு சொல்றாங்க, அதுக்கான ஆக்ஷனை நாங்க எடுத்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சி. அப்ப மாயா சொல்றாங்க, சார், இதுக்கு கிட்ட ஏன் சார் இன்னும் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இவரை புடிச்சிட்டு போங்க சார் அப்படின்னு சொன்னதும் நேரா ஹீரோவை அந்த இடத்துல இருந்து புடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்ததும் நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க, ஏதோ ஒண்ணு நமக்கு ஒரு விக்கெட்டு காலி அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்பதான் சந்திரா வந்துட்டு அவ அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா, உன் மாப்பிள்ள என்னெல்லாம் காரியம் பண்ணிருக்கான் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா ஒரு நிமிஷம் நீ வாயை மூடு அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வந்துட்டு அவன் அம்மா கிட்ட, அம்மா என்னம்மா, ராஜா மேல எந்த தப்புமே இல்ல, அவரை புடிச்சிட்டு போறாங்க, பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அம்மா எப்படியாவது அவரை காப்பாத்துங்க அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீ கவலைப்படாத, நான் எப்படியாவது வந்து காப்பாத்திடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவை ஸ்டேஷனுக்கு கொண்டுட்டு போறாங்க. அங்க போனதும் அந்த மாயா வந்துட்டு நேரா அந்த அதிகாரிங்களை பார்த்து, சார், இவன் என்ன சொன்னாலும் சரி, இந்த இடத்துல இருந்து இவனை வெளியில விடாதீங்க சார், இவனால எங்க உயிருக்கு ரொம்பவே ஆபத்து, இவன் சரியான கேடு கெட்டவன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரம் மாயா வந்துட்டு நேரா அந்த ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, இது மாதிரி என்னோட மகேஷ நீ எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருப்ப, உன்னை கண்டிப்பா நான் வெளியிலே விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி செமையா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. அதே நேரம் ஈஸ்வரிய காமிக்கிறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, நம்ம மாப்பிள்ள நம்மளாலதான் அவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காரு, அவரை போய் எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அதிகாரிங்களை வந்து பாக்குறாங்க. அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, என் மாப்பிள்ளைய வெளியில விடுங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவரை வெளியில விட முடியாது, அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும்
நம்ம ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.